ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பாதாம் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கப் பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4-5 பிஸ்தா வந்து தனியாக வந்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரு பாதாம் எடுத்தேன் இல்லையா, அந்த கப்லேயே வந்து சுகர் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதோட நம்ம வறுத்து வச்சிருக்க பிஸ்தா, ஏலக்காய் போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இதை மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக இப்போயே வந்து நமக்கு கலர் தெரியும். இதுக்கப்புறம் வந்து இந்த பவுடரோடையே நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குடிக்கும் போது லைட்டாக அந்த வந்து பாதாமும் தட்டுப்படும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கிளாஸில் வந்து நான் 1 ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து சூடாக காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். பாதாம் பால் ரெடி. பாதாம் பால் ப்ரீமிக்ஸும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம்.